நல்ல மூவி, அருமையான கூஸ்பம்ஸ் வந்து துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி சார், ஹீரோயின் ஃபண்டாஸ்டிக்கா நடிச்சிருக்காங்க. அதுக்கு மேல முக்கியமா சொன்னது கதை. கதை தான் இந்த ஹீரோன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் கூட ஒன்னும் எக்ஸ்ட்ரா கிடையாது. மியூசிக், அந்த ஆர்ட் டைரக்ஷன், அந்த காஸ்டியூம்ஸ், அந்த விண்டேஜ் லுக் எல்லாம் டோட்டல் பேக்கேஜ் ஃபண்டாஸ்டிக். டெஃபினட்டா ஃபேமிலியா வந்து மோர் தென் ஒன்ஸ் பார்க்கலாம். இந்த வருஷத்துல சிறந்த படம் இதுதான். ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோட்டலி டிஃபரெண்ட். அந்த கான்ட்ரோவர்சி ஒரு கிளியரா சொல்லணும் வந்ததெல்லாம் அந்த யாரோட ஸ்டோரியும் கிடையாது. இது டோட்டலி கற்பனை தான். செகண்ட் ஹாஃப்ல அது யார் எல்லாருக்குமே புரிஞ்சிடும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த படம் ஒன்று எடுக்கிறாங்கிற மாதிரி. செகண்ட் ஹாஃப் டோட்டலி டிஃப்ரெண்ட் ட்ராக். ரொம்ப நல்லா. அப்பதான் ராணா வருவார், அவரும் நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கார். மிச்சி ஃபேமிலி என்ன ஆக்டிங். ஒரு சீன் இருக்கும், அவர் வந்து இந்த 4 ஸ்டெப் எடுத்துட்டு அந்த ஒரு இமோஷன் காமி சமுத்திரக்கனி. ஆனா ரொம்ப சொல்லணும், துல்கர் மேல அவர் வச்சிருக்கு. அத வந்து அவருக்கு டைலாக் ரொம்ப இல்லாட்ட கூட அந்த பார்வை அவர் பார்க்கறதுலயே இருக்கு. அதுக்கப்புறம் இவர் ஒரு சிரிப்பு சிரிச்சானா அந்த இது மறந்து இவரை பார்ப்போம். இவங்க 2 பேரும் பண்ற போது ஹீரோயின் வருவாங்க, அவங்க கண்ணிலேயே நடிக்கிறாங்க. சான்ஸே இல்லை. அவங்க வந்து ஹீரோயின், இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா நடிக்க. ஆனா அவங்க அதுக்கு மேல டெக்னிக்கலி ஃபண்டாஸ்டிக். அவர் ஆல்ரெடி லைஃப் ஆஃப் பைல டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து மேபி நல்ல ஒரு மூவி உட்காந்து பாக்குற போது ஒன்னும் அவ்வளவு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். ஆர்ட்டா இருக்கா, அந்த ஆர்ட் டைரக்ட் செட் எல்லாம் பார்க்கணும். ஒரு விண்டேஜ் லுக்கு, மியூசிக், பிஜிஎம் சான்ஸே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. தேவையில்லாம ஒன்னும் எக்ஸ்ட்ரா இல்லை. ஒரு டான்ஸ் தான் இருக்கு, அதுவும் அந்த சினிமாக்குள்ள வர மாதிரி. ஆனா அந்த கதையை நகர்த்துறது இவங்களா அவங்களா இதுவா, இவங்க இப்படியா, இவங்க நிஜமா உண்மையா இல்ல நடிக்கிறாங்களா, எல்லா சினிமா யார் நடிக்கிறா, டைரக்டர் நடிக்கிறாரா, ஆக்டர் நடிக்கிறாங்களா, ஹீரோயின் நடிக்கிறாங்களா, இதான் அந்த சாந்தா மூவியோட நம்ம ஆடியன்ஸ் யோசிக்கிற வைக்கிற விஷயம். கடைசி சீன்ல தான் நம்மளுக்கு தெரியும் யார் நடிக்கிறாங்க. ரொம்ப நல்ல மூவி, அருமையான மூவி. கூஸ்பம்ஸ் வந்து என்னால கனெக்ட் ஆக முடியல ஆக்சுவலா. மேபி இது வந்து அந்த இது ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரோட ரிலீஸ் அப்படிங்கறனால என்னால கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா மகாநதிக்கு கனெக்ட் ஆன விதம் இந்த படத்துக்கு என்னால ஐ குடன்ட் கெட் கனெக்டட் டு திஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த ப்ராப்பர்ட்டி செட்டா இருக்கட்டும், அது எல்லாமே நல்லா இருந்தது. லைக் அந்த ஆர்ட் டைரக்ஷனு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நிஜமாலே அந்த காலத்துல எப்படி ஷூட் பண்ணியிருப்பாங்களோ அது எல்லாமே கொண்டு வந்தாங்க. அந்த ஃபிலிம் ரோல்ல கட் பண்ற சீன்ஸா இருக்கட்டும், அதை பர்ன் பண்ற சீன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே எக்ஸலண்டா இருந்துச்சு. ஓகே. ஆனா இப்போ டெக்னிக்கலா படம் எப்படி விஷுவல்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், அந்த டைம்ல இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால they have given their try. அதான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஆர்ட் டைரக்ஷன் அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவங்க வந்து நிஜமாலே அந்த காலத்துல எப்படி ஷூட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே இதுல கொண்டு வந்து பக்காவா எடுத்திருந்தாங்க. ஸ்டோரி மட்டும் தான் கனெக்ட் ஆக முடியாம இருந்துச்சு. ஓகே. டிகேயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட எப்படி? எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் எக்ஸலண்டா இருந்தது. ஆக்டர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்கறனால அவங்களும் அவங்களோட ட்ரையை வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னால கனெக்ட் ஆக முடியல ஆக்சுவலா. பட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தனால ஓரளவு ஓகேவா இருந்துச்சு. மூவி டைரக்ஷன், மூவி பிடிக்கிறவங்க, ஆக்டிங் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி வேணா பார்க்கலாம். ஏன்னா அந்த காலத்துல ஷூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி இது டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மேபி அதனால அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். நல்லா இருந்தது மூவி வந்து நல்லா இருந்தது. ஹீரோயினோட ஆக்டிங்கும் எல்லாமே ரொம்ப எமோஷனலா ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. மற்றபடி துல்கர் ஆஸ் யூஷுவல் அவர் எப்போதுமே வில்லன் பிளஸ் ஹீரோ 2 சேர்ந்து பண்ற மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு. பர்சனலா ஒரு விண்டேஜ் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ஓல்ட் ஏஜ் செட் எல்லாமே நல்லா இருக்கும். பீரியாடிக்கெல்லாம் சஸ்பென்ஸ் மாதிரி இருக்கு எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஹீரோனோட பெர்ஃபார்மன்ஸ்னால வந்து கிளைமேக்ஸ் வாஸ் குட், ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஃபினிஷிங்கா இருந்தது. அவ்வளவு. இதுல நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காங்கன்றாங்க, அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? சினிமால ஒருத்தவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கோ அது சில பேர் ஸ்டாப் பண்றது ரியலா தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா எவ்வளவு பேர் டேலண்ட் இருந்தும் அது குறிப்பிட்ட ஸ்டேஜ் இல்லாதால அவங்களால வர முடியாத சுச்சுவேஷனா இருக்கு. ஸோ அதுவும் கரெக்ட். சினிமா ஹீரோன்ற தாண்டி நல்லபடியா இருக்கணும்ன்ற மாதிரி மெசேஜ் சொல்லிருக்காங்க. படம் மேக்கிங்கா பர்ஃபார்மன்ஸா தரமான படம் ப்ரோ. நான் அதை குறைய சொல்ல மாட்டேன். ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த காலத்துக்குவே கூட்டு போன மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்ஷனா இருக்கட்டும், தரமா இருந்தது. எனக்கு பெரிய லேகா இருந்தது படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான்.
நம்மளுக்கு பெருசா எதுவுமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. ஏன்னா நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சிச்சு இந்த படம் எதை நோக்கி போகுது, அடுத்து என்ன நடக்கும்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ படமா பாக்குறப்போ ஏதோ ஒரு விதத்துல நம்மள என்கேஜ் பண்ணணும்னு பார்த்தா அது என்கேஜ்மெண்டா இல்லை. ரொம்ப செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப பொறுமையா தோச்சிச்சு. ஆமா, அப்படி இல்லை. ஆக்சுவலா அது கம்ப்ளீட்டா வேற. அது ஒரு கமர்ஷியல் மூவி தான். அதுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்த நம்மளால அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு ஈகரை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படமும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்திருக்கணும். அந்த ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை யார் பண்ணிருப்பா அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அடிப்படையா நிறைய பேருக்கு மேல டவுட் வர வச்சு. பட் ஆப்வியஸ்லி ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு தெரிஞ்சது, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சது அந்த கொலை யார் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரே இல்லை. மேபி நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அது இல்லாம ஸ்க்ரீன் பிளே ஒரு இது வந்து ஆக்சுவலி இது என்ன ஜேர்னர்ன்றதுல டேரக்டருக்கே ஒரு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது ஒரு பீரியட் மூவியா இல்லை ஒரு த்ரில்லர் மூவியா இல்லை இது எதுக்கும் என்ன சொல்ல வரும் அப்படின்றதுல. அது இல்லாமல் தியாகராஜ பாகருக்குள்ளெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதோட சாராம்சத்தை மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் நம்மள பெருசாக பொறுமையாக சோதிக்கிற அளவுக்கு டைமுமே பெரிய எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஓவராலாக படமாக பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மேக்கிங் வரும்போது தரும். பட் அதை தாண்டி பெருசாக இது ஒர்க் அவுட் ஆகும். நல்லா இருந்துச்சு. படத்தில் பெருசாக லேகிங்லாம் இல்லை. ஸ்க்ரீன் பிளே ஸ்லோ தான், பட் லேக் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா தான் இருந்துச்சு படம். புரியல பிரதர்? துல்கர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்துட்டு பர்சனலாக ராணாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இடத்துல ராணாவோட ஒன் லைனாக சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக காமெடியன்ஸ் இல்லாத அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தார் 2-3 சீனில். நல்லா இருந்துச்சு. குட் மூவி. லைக் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் நிறையா நம்ம ஊருக்கு வரணும். அப்போ தான் நிறையா மசாலா மூவிஸ் தவிர்த்து இந்த மாதிரி நல்ல படங்கள் வரணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் இன்னும் மேலே போகும் தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். பிடிச்சிருக்கு சார், படம் பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு. அதாவது இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரி இது கான்செப்ட்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது சில பேருக்கு மட்டும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கோ நிறைய நம்ம எம்கேடி தியாகராஜ பாகவதரை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவரோட கதை தான் ஃபுல்லாக எடுத்துருக்காங்கன்ட்டு. ஆனால் அவர் கதை ஃபுல்லாக எடுத்தாலும் கதையை வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து மேக்கப் கேட்டப்பே நிறைய சேஞ்சு. எம்கேடி தியாகராஜ பாகவதர் எப்படி இருப்பாருன்னா முடியை வந்து நல்லா படிஞ்சு வாரி இப்படி வச்சிருப்பாரு. நமக்கு இந்த கெட்டப்பு பார்க்கும்போது நம்ம ஃபீலிங் என்ன வருதுன்னா, நம்ம எம்ஜிஆர் படம் 20 படம்லாம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அவரோட வாழ்க்கை பார்க்குற மாதிரியே ஜஸ்ட் நமக்கு அந்த ஃபீலிங் கொண்டு வரும் இந்த படத்தில். நிறைய இந்த லட்சுமிகாந்த் கொலை வழக்கில் தான் எம்கேடி தியாகராஜ பாகவதர் வந்து போனார், ஜெயில் தண்டனை அமைச்சிட்டு போனார். அது கூட கம்பேர் பண்ணால் நிறைய மாற்றிருக்காங்க அந்த இதை. ஓகேங்களா? இது ஏன் நான் இவ்வளோ உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன்னா, எம்கேடி தியாகராஜ பாகவதர் ஒரு ஹரிதாஸ் படம் வந்தது 3 வருஷம் ஒன்று திரைப்படம். ஓகேங்களா? அந்த திரைப்படத்துக்கு வந்து கதை வசனகத்தா இளங்கோவன், அவங்க பேரன் தான் நான். ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறது. ஓகேங்களா? அதனால தான் கேஸ் கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். ஏன் நிறைய சேஞ்ச் இருக்குது. ஏன்னா நான் பாகவதோட வாழ்க்கை வரலாறு ஏன் தப்பாக காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக வந்து பேரன்லாம் போட தான் செய்வாங்க. யாராக இருந்தாலும் கண்டிப்பாக போடுவாங்க. அதே மாதிரி காட்டணும்னு நினச்சா எவ்வளோ காட்டலாம் சார். ஏன்னா எம்கேடி பாகவதர் வந்து அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் எந்த படமும் அவருக்கு ஃபைலு. உண்மையிலேயே அவர் ஃபெயிலு. அதுக்கப்புறம் வந்து வறுமையில் கஷ்டப்பட்டார். அவரோட பங்களாவெல்லாம் வந்து விற்று இது பண்ணார். ஆனால் அந்த பங்களாவை கூட வந்து அவர்கிட்ட விலைக்கு வாங்கி யார் கொடுத்ததுன்னா எம்ஜிஆரே வாங்கி தான் அந்த பங்களாவை கொடுத்தாரு. எம்கேடி தியாகராஜ பாகவதோட ஹிஸ்ட்ரிலாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் சொல்லணும், நம்ம சொல்லி தான் இருக்கணும். ஆனால் படத்தில் வந்து யாரோட ஆக்டிங்கும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை சார். எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குது. மெயின் சமுத்திரக்கனி துல்கர் சல்மான் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம ராணா கதாபாத்திரம் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது சினிமா ஃபோட்டோகிராஃபர், எடிட்டிங் ஆகட்டும், மேக்கிங் எல்லாமே நல்லா பிரமாதமாக இருக்குது படம். மெயின் பேக்ரவுண்ட் மிக்ஸ் நல்லா இருக்குது படம். நம்பி வந்து ஒரு தடவை பார்க்கலாம் சார். ஓகேங்களா? லேக் வந்து செகண்ட் ஹாஃப் நம்பி பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த கதை வந்து தெரியாத சொல்லிட்டு கரண்ட் டியூட்டி செட் ஆகுமான்னு தெரியாது. அது பப்ளிக் பார்க்க வச்சா தோணும். நடிகர் சக்கரவர்த்தி நல்லா தான் இருந்துச்சு படம். எல்லாம் வந்து பாருங்க. பர்ஃபார்மன்ஸா இப்போ ஹீரோ கிளாஸ் எல்லாம் எப்படி காட்டியிருக்காங்க. ஹீரோனா பயமா நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருந்துச்சு. பார்க்க குட் ஃபீலா இருந்துச்சு. பார்க்கலாம். ஓகேண்ணா, இவங்க சமுத்திரக்கனிக்கும் துல்கர் சல்மான் கிளாஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கா? பார்க்க செம்மையா தான் இருந்துச்சு. ஆனால் பார்க்கலாம். நல்லாவே பாருங்க. நான் வந்து பாருங்க.